தெய்வ சத்தம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். இப்பொழுதும் சகோதரர் டேனியல் ராஜதுரை அவர்களின் தெய்வ செய்தியினை கேட்டு ஜெபித்து அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அழைக்கிறோம். 115 சங்கீதம் 15 வசனத்தில் அழகான ஒரு வாக்கு தத்தமாக எழுதப்பட்டிருக்கிறத உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், தம்பிமார்கள் தங்கைமார்களையும் இன்றைக்கு புதிதாக இந்த நிகழ்ச்சியை காணும்படியாய் டியூன் பண்ணியிருக்கிற, என்னதான் சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போமேன்னு சொல்லி அமர்ந்திருக்கிற எனக்கு அன்பான குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை சொல்லுகிறார், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொருவரையும் நீங்கள் எப்படிப்பட்டவங்க, உங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டது, உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு சொல்லும்படியாய் என்னோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அதைத்தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். இன்றைய நிகழ்ச்சி இந்த தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்ப செய்து கொண்டிருக்கிற இதே வேளையில் நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கீங்களே அப்படிங்கிறத அவர் சொல்ல விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், ஐயா நான் ஏசப்பா பிள்ளை இல்லையே, நான் தேவ ஆலயங்களுக்கு போகிறது இல்லையே, பைபிள் வாசிக்கிறது இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரு குடும்பத்தார் உங்களுடைய ரிமோட்டில் தற்செயலாக நீங்கள் டியூன் பண்ணல இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்குள்ளே ஒளிபரப்பாகி கொண்டிருக்குது. உங்களையும் கர்த்தர் சொல்கிறார், நீங்களும் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருவேளை நான் ஆசீர்வதிக்கப்படலையே, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு சொல்கிறீங்களே, how is it possible, அது எப்படி கூடும், அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி உங்களுடைய உள்ளான இதயத்தில் சிந்திக்கிறீங்க இல்லையா? ஆசீர்வதிக்கப்படவே இல்லையே. ரோமர்கள் நிருபத்தில் நல்ல ஒரு அழகான வார்த்தை உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைத்து கொடுக்கிற தேவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. நான் ஆசீர்வதிக்கப்படலை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. அதை தான் அட்வான்ஸாக கர்த்தருடைய சத்தம் ஒலிக்க செய்கிறத பார்க்க முடிகிறது. நானும் ஆசீர்வதிக்கப்பட முடியுமா? வாலிப மகளே, எஸ், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் சாதனையாளர்கள் என்று சொல்லி நான் சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து சாதாரணமானவர்களையும் சாதனையாளர்களாக உருவாக்குகிறவர், மெருகேற்றுகிறவர், உயர்த்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்னால் என்னையா நிறைய பேர் எதிர்பார்க்குற உண்டு இல்லையா? நான் சைக்கிள் வச்சுருந்தா, பைக்கு வாங்கினா ஆசீர்வாதம், பைக் வச்சுருக்கிறேன், கார் வாங்கினா ஆசீர்வாதம், நிலப்புலன்கள் பெருகிக்கொண்டே இருந்தால், வருமானங்கள் பெருகிக்கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம், மாடி மேலே மாடி புது புது வீடுகளாக கர்த்தர் எனக்கு தந்து கொண்டிருந்தா ஆசீர்வாதம், பேங்க் டெபாசிட்டில் 4 டிஜிட் 8 டிஜிட்டாக மாறிக்கிட்டே இருந்தால் அது ஆசீர்வாதம். எஸ், உண்மைதான், அவைகளும் ஆசீர்வாதம் தான். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்கும் மேலான ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கொஞ்ச காலம்தான் நம்ம அந்த உலகத்தில் வாழ போகிறோம். அந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து செல்லுகிற போது நமக்குள்ளே இருக்கிற ஜீவன், ஆத்மா இருக்குத, அது எங்கே போகுது? அதுதான் நிறைவான பரிபூர்ண ஆசீர்வாதம். சொர்க்கம், பரலோக ராஜ்யம், நித்திய ஜீவன் இல்லையா? நிரந்தரமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட பரலோக ராஜ்யத்தில் வாழுகிற வாழ்க்கை தான் நிரந்தரமான ஆசீர்வாதங்க. அதுதான் தெய்வீக சந்தோஷம், சமாதானம் அங்கே நிறைவாக இருக்கும். லைஃப் லாங், வாழ்க்கை முழுவதும் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார், கர்த்தர் நடத்துவார், கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டே இருந்து கொண்டே இருப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட பாதையில் நீங்கள் கடந்து செல்லுகிற ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் நீங்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி கர்த்தர் என் மூலமாக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆலயத்துக்கு போய் அங்கே ஆலயத்தில் ஊழியர்கள் வார்த்தைகளை பிரசங்கிக்கிற போது அந்த வார்த்தையின் மூலமாக ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார் என்று சொல்கிற அந்த எதிர்பார்ப்போடு கூட கவனமாய் கேட்கிற போது, அது மாத்திரமல்ல கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது,
கேட்குறதோடு நின்று விடக்கூடாதுங்க. அந்த வார்த்தையை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்கிறதோடு கூட நின்று விடக்கூடாது. நமக்கு நாமே சொந்தமாக்கி கொள்ளணும். நமக்கு நாமே இருதயத்தில் சொந்தமாக்கி கொள்ளுகிற அந்த வேலையோடு கூட நிறுத்தி விடக்கூடாது. அந்த வார்த்தையின் மூலமாய் என்ன ஆலோசனைகள் கொடுக்கப்படுகிறதோ, என்ன வழிகாட்டுதல்கள் வெளிப்படுத்தப்படுகிறதோ, அந்த பாதையில் நீ நடக்கும்படியாய் கீழ்ப்படிய வேண்டும். அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கணும், ஏற்றுக்கொள்ளணும், கீழ்ப்படியணும். அந்த வார்த்தைகளின்படி வாழ்ந்து சுகித்திருக்க வேண்டும். அப்போ தான் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற சொல் உனக்கு பலிக்கும் என்று சொல்லி உபாகமும் 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் அழகாக எழுதப்பட்டிருக்குது. என்னென்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அழகாக எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற எனக்கு அன்பான வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு சொந்தமானது. அது பெற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்ளாததும் யுவர் சாய்ஸ், உங்களுடைய விருப்பம் இல்லையா? சரி, கடந்து போகட்டும். அதே வேளையில் உங்களை குறித்து கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? லூக்கான சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துடைய பின்புல எழுதப்பட்டிருக்குது. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்களே என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. இது இயேசு கிறிஸ்து தாமே சொன்ன வார்த்தை. அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள். சரி, அதுக்கு முன்னால் எதுவும் சொல்கிறா தெரியுமா? லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்ப்பீங்கன்னு சொன்னால், காகங்களை இல்லையா, பறவைகளை பார்க்கலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு சொல்லுகிற பார்க்க முடிகிறது. எவ்வளவோ விசேஷித்தவர்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கலும், காகங்களை பார்க்கலும், பறவைகளை பார்க்கலும், இன்று இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்கள். முதல்ல ஒரு சொல் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ இங்கே நீங்கள் விசேஷித்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தரே சொல்லுகிற பார்க்க முடிகிறது. அப்படின்னா விசேஷித்தவர்கள்னா அதை எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ள முடியும், காண முடியும்? ஒருவேளை நீங்கள் பிரத்யேகப்படுத்தி காணப்படுவீர்கள். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், பரிசுத்த கூட்டத்தின் மக்களாக, மகனாக, மகளாக நீங்கள் காணப்படுவீர்கள். பரலோக ராஜ்யத்தின் சொந்தக்காரர்களாக கர்த்தர் உங்களை விசேஷித்தவர்களாக காணப்படுகிறவராக இருந்து கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூணாவது, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி முன்பாக காணப்படுகிற நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்கிறாரு தெரியுமா? அங்கே உன்னத பாட்டின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய பின்புல எழுதப்பட்டிருக்குது. நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற பார்க்க முடிகிறது. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி முன்பாக காணப்படுகிற நீங்கள் அழகானவர்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விசேஷித்தவர்கள், அழகானவர்கள். இதை சொல்லிக்கிட்டு இருக்கிற போது எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நானும் அழகாக இருக்கிறேன். நான் கருப்பாக இருக்கனே, நானும் அழகாக இருக்கிறேன். நான் ஒயிட்டாக இல்லையே, சினிமா ஸ்டார் மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்களோ? இல்லைங்க. அதான் அந்த வசனம் சொல்ல வாசித்தேன். நான் கருப்பாக இருந்தாலும் அழகாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். உன்னுடைய இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்குது? ஒரு தெளிந்த நீரோடை போல, கலங்கலற்ற, குழப்பமற்ற இல்லையா, ஒரு தெளிந்த நீரோடை போல காட்சியளிக்கிற உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் அழகானவைகளாக காணப்படுகிறது. நீங்கள் தான் அழகானவர்கள். அது மாத்திரமல்ல, எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய், உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டு சித்திர தையலாடையுமாய் இருந்தது, மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய், நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சுதந்திரிக்கும் சிலாக்கியத்தை பெற்றாய் என்று சொல்லி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்குது. உன்னுடைய ஆடை, உடை, நடை, உடை, பாவனைகள், உன்னுடைய ஆகாரம், உன்னுடைய உடல், உன்னுடைய ஹெல்த் லெவல் எல்லாமே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டு நீ அழகானவர்களாக கர்த்தருக்கு முன்பாக காணப்படுறீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை உலக பிரகாரமாக ஆபரணங்கள், ஆடைகள் இல்லையா, அழகானவைகளாக காணப்படலாம்.
ஆண்டவருக்கு முன்பாக இருதயம் அழகானதாக காணப்படலாம். ஆனால் உண்மையான அழகு எது அப்படிங்கிறத வேதத்தில் இன்னொரு வசனத்தை சொல்லி உங்களோடு கூட இணைந்து நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்குது. சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாக இருக்கின்றன என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பார்க்க முடிகிறது. யாருடைய பாதங்கள்? சுவிசேஷகனுடைய பாதங்கள். சுவிசேஷகன்னா யார்? ஒருவேளை எவாஞ்சலிஸ்ட் அல்லது மிஷனரிஸ் என்று சொல்லலாம் இல்லையா? இல்லைங்க, அவர்களும் உண்டு. தேவ ஆலயத்தில் கர்த்தருக்காக பணி செய்கிற பணிவிடையாளர்கள், உபதேசியார்கள் இல்லையா, போதகர்கள், பாஸ்டர்கள், அதே மாதிரி தெருவா பிரசங்கிக்கிறவர்கள், டோர் பை டோர், வீடு வீடாக சென்று இயேசு உங்களுக்கு சமாதானம் தருகிறாருன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறார்களே, இவர்களெல்லாம் சுவிசேஷர்களாக காணப்படுவார்கள். அவருடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா இன்றைக்கி கண்ணு கெட்டாத தூரத்தில் காடுகளில், மலைகளில், புதர்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆதிவாசி மக்கள், இயேசு என்றால் யாரென்றே அறியாத மக்கள், உண்மையான தெய்வத்தை ஆராதிக்க முடியாதபடி ஏனோ தானோ என்று சொல்லி வாழ்ந்து, கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று சொல்லி இயற்கையோடு கூட வாழ்ந்து அப்படியே சாகடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களே, அவர்களுக்கு உண்மையான தெய்வத்தை வெளிப்படுத்துகிற சுவிசேஷர்கள், மிஷனரிகள் இருக்கிறார்களே, அவருடைய பாதங்கள் கர்த்தருடைய பார்வையிலே அழகானவைகள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கி நீங்களும் கூட சாட்சியின் வாழ்க்கை மூலமாய், நற்சாட்சியின் வாழ்க்கையின் மூலமாய் உங்களுடைய வாழ்க்கையே ஒரு சுவிசேஷகமாக காணப்படும் என்று சொன்னால் உங்களுடைய பாதங்களும் கர்த்தருடைய பார்வையிலே அழகானவைகள். உங்களுடைய முகம் மட்டுமல்ல, உங்களுடைய சரீரம் மாத்திரமல்ல, உங்களுடைய பாதங்கள் கர்த்தருடைய பார்வையில் அழகானவைகள். உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய பார்வையில் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள். அதே வண்ணமாய் அநேகம் அடைக்கலான்குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். மூணாவது, நீங்கள் அழகானவர்கள். அப்படிப்பட்ட பாதையில் நான் இன்னையிலிருந்து வாழணும் அப்படின்னு சொல்லி விரும்புவீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு நிமிஷம், 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் மனுஷனோடு கூட மனுஷனாக வாழ்ந்து மனுஷனாக வாழ கற்றுக் கொடுத்த அன்பின் தெய்வமாகிய இயேசுவே, இன்று என்னுடைய இருதயத்திற்குள் நீர் வாரும், பரிசுத்த ஆவியானவராக நீர் வாரும், என்னுடைய இருதயத்தை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறேன், என்னை ஆசீர்வதிக்கப்பட்டவனாக, ஆசீர்வதிக்கப்பட்டவளாக, அழகானவர்களாக, அது மாத்திரமல்ல அநேகம் அடைக்கலான்குருவிகளை பார்க்கலாம் விசேஷித்தவர்களாக எங்களை நீர் உருவாக்கும்படியாய் எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி யார் யார் அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்கள் இன்று முதல் விசேஷித்த விதமாய் காணப்படுவீங்க கர்த்தருடைய பார்வையில். உங்களோடு கூட இணைந்து ஜெபிக்கட்டுமா? அன்பின் தேவனே, இந்த சிறிய ஜெப வேலைக்காய் ஸ்தோத்தரிக்கிறேனப்பா. கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இன்று இந்த தொலைக்காட்சி முன்பாக காணப்படுகிற ஒவ்வொரு தனி நபர்களையும், ஒவ்வொரு குடும்பத்தினரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லுகிறக்காய் ஸ்தோத்தரிக்கிறேன். யார் யார் ஒருவேளை சந்தேகத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களையும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நீர் சொல்லி அவளுடைய விசுவாச வாழ்க்கையை கர்த்தாவை நீர் புதுப்பித்து பலப்படுத்தி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். இதை சொல்லி கொண்டு இருக்கிற போது மரணத்தின் கட்டுகளோடு கூட வாழ்வா சாவா என்று சொல்லி கர்த்தாவே வியாதியின் கொடூரத்தோடு கூட வியாதியின் படுக்கையில் படுத்திருக்கிற எனக்கு பாசமுள்ள ஒரு சகோதரனை உம்முடைய கரம் இப்பொழுது தொடும்படியாக ஜெபிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொல்லி கர்த்தாவே அவளை தொட்டு நீ ஆசீர்வதிக்கும்படியாய் விடுதலையோடு கூட காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எப்படிப்பட்ட வியாதிகளுடைய குடுக்குகளாக இருந்தாலும் சரி அவைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே பிடுங்கி அப்புறப்படுத்தி போடுகிறேன். தேங்க்யூ ஜீசஸ், ஸ்தோத்திரம். அநேகம் அடைக்கலான்குருவிகளை பார்க்க நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்லி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இன்முகத்தோடு கூட காணப்பட நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. விசேஷித்தமாக இளம் வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள் கல்வியின் மேன்மையிலும் கர்த்தரை அறிகிற அறிவிலையும் விசேஷித்தவர்களாய் காணப்பட நீர் அவர்களை தொட்டு வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எஸ் லார்ட், ஸ்தோத்திரம்.
நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலாய் அழகானவர்களாக நீர் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சுவிசேஷத்தின் பாதையில் சாட்சியின் வாழ்க்கையோடு கூட கர்த்தாவே உம்முடைய மெல்லிய சத்தத்தை ஒலிக்கச் செய்யும்படியாய், சுவிசேஷமாய் அறிவிக்கச் செய்யும்படியாய், சொந்த நாவு சொந்த உதடுகளினால் உம்மை துதித்து ஸ்தோத்தரிக்கத்தக்கதாய், அநேகருடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீ அழகானவன் அழகானவள் என்று சொல்லி கர்த்தாவே கரம் பிடித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியே ஜெபிக்கிறேன். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும், உம்முடைய கிருபை தாங்கட்டும், வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எங்கள் தொடர்பு முகவரி சகோதரர் ஆர் டேனியல் ராஜதுரை, எண் 3, மீப்பர் நகர் காலனி 2, திருநெல்வேலி 627007. மொபைல் 9443206888 மற்றும் 9444307588.